இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள், பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். தேர்தல் நடத்தை விதிகளை மீறிய அறிவிப்புகள் தொடர்பாக விளக்கம் அளிக்க வேண்டும். என்ஆர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சிக்கு தலைமை தேர்தல் அதிகாரி நோட்டீஸ். புதுச்சேரி கடலூர் சாலையில் காங்கிரஸ் கூட்டணி பொதுக்கூட்டத்திற்காக அமைக்கப்படும் மேடையால் போக்குவரத்து பாதிப்பு. இருவழி சாலை ஒரு வழி சாலையாக மாற்றப்பட்டதால் பொதுமக்கள் கடும் அவதி. புதுச்சேரியில் போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்த விளம்பர பேனர்கள் அகற்றம். போக்குவரத்து காவலர்கள் அதிரடி. வில்லியனூர் மாதா ஆலய பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. 1000க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். தேர்தல் நடத்தை விதிகளை மீறிய அறிவிப்புகள் தொடர்பாக விளக்கம் அளிக்க என்ஆர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சிக்கு தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். புதுச்சேரியில் தேர்தல் களம் சூடு பிடித்துள்ளது. பாரதிய ஜனதா வேட்பாளர் அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு ஆதரவாக முதலமைச்சர் ரங்கசாமி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கத்திற்கு ஆதரவாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவா, வைத்தியநாதன் மற்றும் கூட்டணி கட்சியினர் ஆதரவு திரட்டி வருகின்றனர். இதேபோல் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து மாநில செயலாளர் அன்பழகன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் வாக்கு சேகரிப்பின் போது முதியோர் உதவித்தொகை உயர்வு, ஏழைகளுக்கு இலவச வீடுகள் வழங்குவது, ரேஷன் கடைகளை திறப்பது போன்ற அறிவிப்புகளை வெளியிட்டு வருகின்றனர். இதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டு அறிவிப்புகளை வெளியிடுவது தேர்தல் நடத்தை விதிகளுக்கு எதிரானது என்றும் குற்றம் சாட்டி வருகின்றனர். எனவே இந்த அறிவிப்புகள் தொடர்பாக விளக்கம் அளிக்குமாறு தேர்தல் துறை என்ஆர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா ஆகிய கட்சிகளுக்கு விளக்கம் கேட்டு தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். இதுகுறித்து புதுவை தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் தெரிவித்துள்ளதாவது: தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக விளக்கம் கேட்டு 2 நோட்டீஸ்கள் அனுப்பப்பட்டுள்ளது. அதில் என்ஆர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா ஆகிய இரு கட்சிகளுக்கு இந்த நோட்டீஸ்கள் அனுப்பப்பட்டுள்ளது என்று தெரிவித்த அவர், அரசியல் கட்சிகள் தாங்கள் செய்ய இருப்பதை தேர்தல் அறிக்கையில் வெளியிடலாம், அதை விலக்கி மக்களிடம் பிரச்சாரமும் செய்யலாம் என்று தேர்தல் அதிகாரி ஜவஹர் தெரிவித்துள்ளார். The manifesto is prepared. The means of financing the scheme or a project which is mentioned in the manifesto should be brought out clearly for the information of the public. திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் கூட்டணி சார்பில் நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்திற்காக அமைக்கப்படும் மேடையால் ஒரு வழி சாலையாக மாற்றப்பட்ட புதுச்சேரி கடலூர் சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்துள்ளனர். புதுச்சேரியில் மக்களவைத் தேர்தல் வரும் 19ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதனையொட்டி அரசியல் கட்சியினர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பல்வேறு கட்சிகள் சார்பில் பொதுக்கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருகிறது. தேர்தல் துறை சார்பில் தேர்தல் பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்காக மைதானங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புதுச்சேரியில் ஏப்ரல் 7ஆம் தேதி பிரச்சாரத்தில் ஈடுபடவுள்ளார். இந்நிலையில் இருவழி சாலையாக செயல்பட்டு வரும் புதுச்சேரி கடலூர் பிரதான சாலையில் தேர்தல் பொதுக்கூட்டம் நடத்துவதற்காக திராவிட முன்னேற்றக் கழகம், காங்கிரஸ் கூட்டணி சார்பில் பொதுக்கூட்டத்திற்கான மேடைகள் அமைக்கப்பட்டு வருகிறது. இதனால் புதுச்சேரி கடலூர் சாலை ஒரு வழி சாலையாக மாற்றப்பட்டுள்ளது. இந்த இடத்தில் போதுமான பாதுகாப்பு பணிகளில் காவல்துறையினரும் ஈடுபடுத்தப்படவில்லை என்றும் தெரிகிறது. இந்நிலையில் புதுச்சேரி கடலூர் சாலையில் ரயில்வே கேட், வணிக வளாகங்கள் ஆகியவை அமைந்துள்ளதால் ஏற்கனவே பெரும் பரபரப்பாக இயங்கி வந்த இந்த சாலை தற்போது ஒரு வழி சாலையாக மாற்றப்பட்டுள்ளதால் கடும் போக்குவரத்து நெரிசலோடு காணப்படுகிறது. இதனால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் பெரும் சிரமம் அடைந்துள்ளனர். புதுச்சேரி எஸ்.வி. பட்டேல் சாலையில் போக்குவரத்திற்கு இடையூறு அளிக்கும் விதமாக இருந்த கடைகளின் விளம்பர பேனர்களை போக்குவரத்து காவல்துறையினர் அகற்றி அப்புறப்படுத்தி சென்றனர். புதுச்சேரியில் தேர்தல் பிரச்சாரங்கள் ஒருபுறம் சூடு பிடித்துள்ளதாலும் பள்ளிகளில் நடைபெறும் தேர்வுகள் ஒருபுறமும் விடுமுறை நாட்கள் ஒருபுறமும் என சுற்றுலா தலமான புதுச்சேரியில் முக்கிய சாலைகளில் கூட்ட நெரிசல்களை தவிர்க்கவும் வாகன நிறுத்தங்களை முறைப்படுத்தும் விதமாகவும் புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறையினர் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி எஸ்.வி. பட்டேல் சாலையில் போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்த கடைகளின் விளம்பர பேனர்களை போக்குவரத்து காவல்துறையினர் அப்புறப்படுத்தி எடுத்துச் சென்றனர்.
மேலும் சாலைகளில் போக்குவரத்திற்கு இடையூறு அளிக்கும் வகையில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களை ஒலிபெருக்கி மூலம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்து வாகனங்களை சரிவர நிறுத்தவும் வலியுறுத்தி சென்றனர். மேலும் அங்குள்ள கடைகளுக்கும் பொதுமக்களுக்கும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத வண்ணம் செயல்படுத்த வேண்டிய நடைமுறைகள் குறித்தும் அறிவுறுத்தி சென்றனர். புதுச்சேரியில் வரலாற்று சிறப்புமிக்க வில்லியனூர் மாதா ஆலய பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவில் 1000க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் தங்களது குடும்பத்தினருடன் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வில்லியனூரில் அமைந்துள்ள தூய லூர்து அன்னை திருத்தலம் வரலாற்று சிறப்புமிக்கதாகும். பிரான்ஸ் நாட்டில் லூர்து நகருக்கு அடுத்து உலகிலேயே லூர்து மாதாவிற்கென கட்டப்பட்ட 2வது ஆலயம் வில்லியனூர் மாதா ஆலயம். இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஈஸ்டர் பண்டிகை முடிவடைந்த வாரத்தில் சனிக்கிழமையன்று ஆண்டு விழா கொடியேற்றத்துடன் தொடங்குவது வழக்கம். அதன்படி வில்லியனூர் தூய லூர்து அன்னை ஆலயத்தில் 147வது ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. காலை 5:30 மணிக்கு அருள்நிறை ஆலயத்தில் நடைபெற்ற கூட்டு திருப்பலிக்கு பின்னர் மாதா உருவம் தாங்கிய திருக்கொடியானது பக்தர்கள் புடைசூழ மாதா திருக்குளத்தை சுற்றி பவனியாக கொண்டு செல்லப்பட்டது. பின்னர் திருத்தல முற்றத்தில் உள்ள கொடிமரத்தில் புதுச்சேரி கடலூர் உயர் மறைமாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் திருக்கொடியேற்றி திருவிழாவை துவக்கி வைத்தார். இதில் முதன்மை குரு பேரருட் திரு குழந்தைசாமி, புதுவை மறைவட்ட குருக்கள் அருட்பணி ரொசாரியோ, தூய இருதய ஆண்டவர் பசிலிகா அதிபர் அருட்பணி பிச்சைமுத்து உள்ளிட்ட புதுச்சேரி மற்றும் தமிழகத்தை சேர்ந்த ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து ஏப்ரல் 13ஆம் தேதி வரை திருவிழா நவ நாட்களில் தினமும் காலை மற்றும் மாலை வேளையில் திருப்பலிகள் தேர்பவனி நடைபெறுகிறது. ஏப்ரல் 14ஆம் தேதி திருத்தலத்தின் 147வது ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு திருப்பலி, அதனைத் தொடர்ந்து இரவு 7:30 மணிக்கு மாதாவிற்கு கிரீடம் சூடப்பட்டு பெருவிழா ஆடம்பர தேர்பவனி நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி நடைபெற்ற சைக்கிள் பேரணியை மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரி குலோத்துங்கன் தொடங்கி வைத்தார். நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு மக்கள் வாக்களிப்பதன் அவசியம், ஓட்டுக்கு பணம் பெறக்கூடாது உள்ளிட்டவைகளை குறித்து தேர்தல் துறை பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி தேர்தல் துறையும் ரோட்டரி காஸ்மாஸ் சங்கம் சார்பில் கடற்கரை காந்தி சிலை அருகே 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி சைக்கிள் பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான குலோத்துங்கன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். விழிப்புணர்வு சைக்கிள் பேரணியில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பதாகைகளுடன் வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நகரின் முக்கிய சாலைகளில் சைக்கிள் பேரணியாக சென்றனர். காரைக்கால் மாவட்டத்தில் பாராளுமன்ற தேர்தலில் 100% வாக்குப்பதிவு நடைபெற வலியுறுத்தி தேர்தல் அதிகாரிகள் பொதுமக்களுக்கு பத்திரிகை வைத்து அழைப்பிதழ் விடுத்தனர். பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரி தொகுதியில் தேர்தல் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தேர்தல் துறை சார்பில் மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவு நடைபெற வலியுறுத்தியும் நேர்மையாக வாக்களிக்க வலியுறுத்தியும் தேர்தல் துறை சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள நகர பகுதியில் அமைந்துள்ள இல்லங்கள் மற்றும் வியாபார ஸ்தலங்களுக்கு சென்று பத்திரிகை வைத்து குடும்ப விழாவை போல் பங்கேற்று தங்களின் ஓட்டுகளை அளித்து காரைக்கால் மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி காரைக்கால் மாவட்ட துணை ஆட்சியர் ஜான்சன் தலைமையில் தேர்தல் அதிகாரிகள் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என பொதுமக்களுக்கு அழைப்பிதழ் வைத்தனர். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறில் சட்டவிரோதமாக தமிழக பகுதிக்கு கடத்தி விற்பனை செய்வதற்காக வைக்கப்பட்டிருந்த 255 லிட்டர் சாராயம் மற்றும் மது பாட்டில்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பல்வேறு சோதனை சாவடிகளில் காவல்துறையினர் தீவிரமாக சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் காரைக்காலை அடுத்த திருநள்ளாற்றில் உள்ள பல்வேறு பகுதிகளில் இருந்து சட்டவிரோதமாக தமிழக பகுதிக்கு கடத்தப்பட்டு விற்பனை செய்வதற்காக வைக்கப்பட்டிருந்த 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 255 லிட்டர் சாராயம் மற்றும் மது பாட்டில்களை திருநள்ளாறு காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய காரைக்கால் சேர்ந்த அற்புதராஜ் என்பவரை கைது செய்த காவல்துறையினர் அவரிடம் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய தப்பி ஓடிய 2 நபர்களை காவல்துறையினர் வலைவீசி தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் வாக்காளர் அடையாள அட்டையை மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பிய IRBN காவலர் மீது நடவடிக்கை எடுக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி தவளக்குப்பத்தை சேர்ந்த IRBN காவல்துறை ஏட்டு விஜயகுமார் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனுக்கு ஒரு கடிதம் அனுப்பியுள்ளார். அந்த கடிதத்தில் காவல்துறையினருக்கு உரிய உரிமைகள் கிடைக்கவில்லை என்றும் 8 மணி நேர வேலை சுதந்திரமாகவும் சுயமரியாதையுடனும் சம உரிமையுடனும் பணி செய்ய சட்டப்படி வழிவகை செய்யும் போதுதான் தான் வாக்களிக்க விரும்புவதாகவும் எனவே தனது பெயரை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். ஏட்டு விஜயகுமாரின் இந்த கடிதம் காவல்துறையில் பெரும் பரபரப்பினை
ஏற்படுத்தியுள்ளது. இந்த கடிதத்தின் பின்னணி குறித்து காவல்துறையினர் ரகசியமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த கடிதம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கூறும்போது, IRBN காவலர் கடிதம் தொடர்பாக பத்திரிகைகளில்தான் தான் பார்த்ததாகவும் தனக்கு அத்தகைய கடிதம் எதுவும் வரவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் காவல்துறை அதிகாரிகள் கூறும்போது, IRBN காவலரின் இந்த கடிதம் தொடர்பாக இதுவரை அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலும் வரவில்லை என்றும், அதே நேரத்தில் இந்த தகவல் குறித்து காவல்துறை தலைமை இயக்குநரின் கவனத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். எனவே இந்த கடிதம் தொடர்பாக IRBN காவலர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. காரைக்காலை அடுத்த தருமபுரத்தில் அமைந்துள்ள மிக பழமை வாய்ந்த புனித செபஸ்தியர் ஆலய ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலை அடுத்த தருமபுரத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த புனித செபஸ்தியார் ஆலய ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. முன்னதாக புதிதாக அமைக்கப்பட்ட கொடிமரத்திற்கு சிறப்பு திருப்பலியினை புனித தூய தோற்றரவு அன்னை ஆலய பங்குத்தந்தை பீட்டர் பால் மற்றும் உதவி பங்குத்தந்தை ஜெயபாலன் ஆகியோர் சிறப்பாக நடத்தி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து கொடியேற்ற வைபவத்தையும் நடத்தி வைத்தனர். கொடியேற்ற வைபவத்தை முன்னிட்டு வான வேடிக்கைகள் நடைபெற்றது. முன்னதாக பூஜை செய்யப்பட்ட செபஸ்தியர் உருவம் தாங்கிய கொடியினை முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக எடுத்து சென்று பின்னர் கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு புனித செபஸ்தியரை வழிபட்டனர். திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான 13ஆம் தேதியன்று 5 பெரிய தேர் பவனி நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பேருந்தில் நின்றபடி பயணித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பாரதிய ஜனதா வேட்பாளர் அமைச்சர் நமச்சிவாயத்தை ஆதரித்து மாஹேயில் பிரச்சாரம் மேற்கொண்டார். பிரச்சாரம் முடிந்ததும் இரவு கோழிக்கோட்டிலிருந்து விமானத்தில் சென்னை திரும்பிய அவர்கள் சென்னை விமான நிலையத்தில் இறங்கியதும் விமான பயணிகளை விமான நிலையத்தின் வெளியே அழைத்து வரும் பேருந்தில் ஏறினார்கள். அந்த நேரத்தில் பெரும்பாலான பயணிகள் பேருந்தில் ஏறி அமர்ந்துவிட்டனர். இதனால் முதலமைச்சர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோருக்கு அமர இருக்கைகள் கிடைக்கவில்லை. இதனைத் தொடர்ந்து அவர்கள் விமான நிலைய பேருந்தில் சக பயணிகளோடு நின்றபடி பயணித்தனர். இந்த காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. காரைக்காலில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் பெண் தொண்டர்கள் புல்லட் வண்டியை ஓட்டியபடி வலம் வந்த சம்பவம் பொதுமக்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. புதுச்சேரி பாரதிய ஜனதா வேட்பாளர் அமைச்சர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதலமைச்சர் ரங்கசாமி மாஹே பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்த பிரச்சாரத்தின் முன்பாக ஏராளமான தொண்டர்கள் இருசக்கர வாகனத்தில் கோஷம் எழுப்பியபடி பேரணியாக சென்றனர். இந்த பேரணியில் பாரதிய ஜனதா மகளிர் அணியைச் சேர்ந்த பெண் தொண்டர் ஒருவர் கழுத்தில் தாமரை பூ மாலையை அணிந்து கொண்டு கட்சி கொடி நிறத்தில் சேலை ஜாக்கெட் அணிந்தபடி புல்லட் வண்டியில் கம்பீரமாக சென்றார். அவருக்கு பின்னால் பெண் ஒருவர் பாரதிய ஜனதா கட்சி கொடியை பிடித்தபடி அமர்ந்திருந்தார். வழக்கமாக பெண்கள் ஸ்கூட்டரில் செல்வது வழக்கம். ஆனால் சேலை கட்டியபடி இந்த பெண்கள் புல்லட்டில் வலம் வந்ததை அனைவரும் வியப்புடன் பார்த்தனர். புதுச்சேரியில் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி முத்தியால்பேட்டையில் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினரின் கொடி அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரியில் மக்களவைத் தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ளதால் பதற்றமான ஓட்டுச்சாவடி உள்ள பகுதிகளில் காவல்துறையினர் கொடி அணிவகுப்பு நடத்தி வருகின்றனர். கிழக்கு பிரிவு காவல்துறை சார்பில் முத்தியால்பேட்டை பகுதியில் காவல்துறையினரின் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. காவல்துறை கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜான்யா, ஆய்வாளர் கண்ணன் ஜெய்சங்கர், துணை ஆய்வாளர் முருகன் குமார் உள்ளிட்டோர் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் பங்கேற்றனர். முத்தியால்பேட்டை காந்தி வீதியில் துவங்கிய அணிவகுப்பு திருவள்ளுவர் நகர், சின்னையாபுரம், SV பட்டேல் சாலை, குருசுக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகள் வழியாக அணிவகுப்பு நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் துர்நாற்றம் வீசும் குப்பைகளை துப்புரவு தொழிலாளர்கள் எந்தவித பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாமல் வெறும் கைகளால் அள்ளும் அவல நிலையை மாற்ற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரி காமராஜர் சாலை, பாக்கமுடையான்பட்டு, வெண்ணிலா நகர் சந்திப்பு மெயின் ரோட்டில் உள்ள துர்நாற்றம் வீசும் குப்பைகளை குப்பை அள்ளும் வாகனங்கள் சீர்கெட்டு பராமரிப்பின்றி தகுதி ஆய்வுக்கு உட்படுத்தப்படாமல் இயக்குவதன் விளைவாக 3 தொழிலாளர்கள் அரை மணி நேரத்திற்கும் மேலாக துர்நாற்றம் வீசும் கழிவுகளை கையால் அள்ளும் அவலம் அரங்கேறியுள்ளது. அந்த இடத்தை கடந்து செல்பவர்கள் கூட அந்த துர்நாற்றத்திற்கு பயந்து மூக்கை மூடி செல்லும் நிலையில் எந்தவித பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாமல் சுகாதார கேடு விளைவித்து மோசமான நோய்கள் பரப்பும் இந்த வேலையில் ஈடுபடும் தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் கூட இல்லாமல் வேலை செய்யும் துப்புரவு தொழிலாளியை கொடுமைப்படுத்தும் இந்த நிலை மாற உடனடியாக புதுச்சேரி அரசு உள்ளாட்சித்துறை நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என
சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். அடுத்து வருவது புதுவையில் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை விவரம். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை நிர்ணயத்திற்கு ஏற்ப நாள்தோறும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை மாற்றி அமைக்கப்பட்டு விற்பனையாகி வருகின்றது. அதன்படி புதுச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோல் 94 ரூபாய் 23 காசுகளுக்கும், டீசல் 1 லிட்டர் 84 ரூபாய் 43 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 6535 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 860 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.